இன்னைக்கு நம்ம யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அனிமேட்டட் சீரிஸோட எபிசோட் 4 பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எபிசோட விட இந்த எபிசோடு எஸ்பெஷலி சும்மா தாறு மாறா இருக்கு, செம ஃபன்னாவும் இருக்கு. அது என்ன ஏதுன்றத பத்தி மொத்தமா பிரேக் டவுன் பண்ணி பார்த்துருவோமா? அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஒவ்வொரு எபிசோட்லையும் ஸ்பைடர்மேனோட ஐடென்டிட்டி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ரிவீல் ஆகிக்கிட்டே வருது. ஒரு போக்க பார்த்தா பீட்டர் பார்க்க தான் ஸ்பைடர்மேன் அப்படின்றது இந்த உலகத்துக்கே தெரிய வந்துடும் போலயே. இந்த எபிசோட்ல நார்மல் ஹஸ்பண்ட் ஆஸ்கிராப் சார்பா ஒரு ஒயிட் கலர் ஸ்பைடர்மேன் சூட்டையும் ரெடி பண்ணி ஸ்பைடர்மேன் கிட்ட கொடுக்குறாரு. அந்த ஒயிட் கலர் சூட் ஸ்பைடர்மேனுக்கு கச்சிதமா பொருந்துறது மட்டும் இல்லாம அந்த ஒயிட் கலர் சூட்டை போட்டுக்கிட்டு எதிரிகளை சும்மா பந்தாட ஆரம்பிக்கிறாரு. ஸ்பைடர்மேன் எதிரிகளை அடிச்சு நொறுக்கிட்ட அப்புறம் அதே கியூரியாசிட்டியோட ஆஸ்கிராப்க்கு வந்து நார்மல் ஹாஸ்பண்ட் பார்த்து தெரியாதனமா அவர் போட்டு இந்த சூட்டோட மாஸ்க கலட்டிடுறாரு. அப்போ அந்த இடத்துல நார்மல் ஹாஸ்பண்ட் கூட ஹாரி ஹாஸ்பண்ட் இருந்துட்டு பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்றத இவருமே தெரிஞ்சுக்கின்றாரு. எம்சியூல ஸ்பைடர்மேனோட ஐடென்டிட்டி ஃபேன்ஸ் எதிர்பார்க்கிற அளவுக்கு கூட ஸ்பைடர்மேனோட ஐடென்டிட்டி சீக்கிரட்டா இல்ல. கிடைக்கிற இடத்துல எல்லாம் ஸ்பைடர்மேனோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணிட்டு இருக்கானுங்க. யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அனிமேட்டட் சீரிஸோட ஷோ ரன்னர் ஜெஃபி ட்ரம்மல் இதுக்கான விளக்கத்தை ஸ்கிரீன் ரேண்ட் கிட்ட இதை பத்தி தெளிவா பேசியிருக்காரு. பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் அப்படின்றது ஹாரி ஹாஸ்பனுக்கு தெரிஞ்சிட்ட அப்புறம் ஃபியூச்சர்ல பீட்டர் பார்க்கருக்கும் ஹாரி ஹாஸ்பனுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஃபியூச்சர்ல என்ன மாதிரி பில்ட் ஆகும் அப்படின்றத இது மூலமா நமக்கு தெரிய வரும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்பைடர்மேனை நார்மல் ஹாஸ்பண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கைடு பண்றது அப்படின்றது இந்த சீரிஸ்ல ஒரு முக்கியமான பார்ட்டாவும் செம ஃபன்னான ஒரு பார்ட்டாவும் இது இருக்கும் அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதோட இந்த சீரிஸை பத்தி இப்ப கிடைச்சிட்டு இருக்க லீக்ஸ் படி பார்த்தா ஹாரி ஹாஸ்பண்ட் தான் ஸ்பைடர்மேனோட முக்கியமான வில்லனா கிரீன் காப்ளினா மாறுவாரு அப்படின்னு ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. மேபி இது ஃபியூச்சர்ல நடந்தாலும் நடக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்பைடர்மேன் சீரிஸ்ல மொத்தம் 2 சீசன் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. சீசன் 1 பயங்கரமா போயிட்டு இருக்க சமயத்துல சீசன் 2 எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஒருவேளை சப்போஸ் நார்மல் ஹாஸ்பண்ட் கிரீன் காப்ளினா மாறினாரு அப்படின்னா இது ஸ்பைடர்மேனுக்கு ஒரு டஃபஸ்ட் ஃபைட்டா தான் இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி நார்மல் ஹாஸ்பண்டுக்கு ஸ்பைடர்மேன் பத்தின எல்லா விஷயங்களுமே தெரியும். அப்போ நார்மல் ஹாஸ்பண்ட் கிரீன் காப்ளினா மாறினார்னா பயங்கரமான ஒரு வில்லனாவும் ஸ்பைடர்மேனால எதிர்த்து நிக்க முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒருத்தராகவும் நார்மல் ஹாஸ்பண்ட் இருந்திருப்பாரு. அப்போ இப்படிதான் கதை இருக்க போதான் தெரியல. மேபி இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த எபிசோட்ல பீட்டர் பார்க்கர் ஆஸ்கிராப்ல இருந்துட்டு அவரோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ நார்மல் ஹாஸ்பண்ட் பீட்டர் இது மாதிரி அவரோட ரூமுக்கு கூப்பிட்டு அவரோட ரூமை ஃபுல் செக்யூரிட்டியால லாக் பண்ணி பீட்டர் கிட்ட சொக்கோவியா ஒப்பந்தத்துல ஜெர்மனில உள்ள ஏர்போர்ட்ல நடந்த சண்டை அவர்கிட்ட காட்டுறாரு. அங்க ஸ்பைடர்மேன் இல்லாம கேப்டனும் பக்கியும் ஓடிட்டு இருக்காங்க. அந்த நியூஸை நார்மல் ஹாஸ்பண்ட் பீட்டர் கிட்ட காட்டி அவர்கிட்ட இப்போ நியூயார்க் சிட்டி ஆபத்தான நகரங்கள்ல ஒன்னா இருக்கு. நியூயார்க் சிட்டில எங்க பார்த்தாலும் திருடனங்களும் கொள்ளைகளும் நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம ஒன்னா சேர்ந்து தடுத்து நிறுத்துவோம் ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்கிராப்ல இருந்து ஒரு புது சூட்டை உருவாக்கி அவர்கிட்ட கொடுக்குறாரு. ஸ்பைடர்மேனும் அந்த புது சூட்டை போட்டுட்டு எதிரிகளை தாக்குறதுக்காக அவங்க முன்னாடி வந்து நிக்க அந்த சூட்டோட கிளாத் மாட்டிட்டு அந்த கிளாத்லயே ஸ்பைடர்மேன் பின்னிட்டு அவங்க கிட்ட மாட்டிக்கின்றாரு. எதிரிகளை போட்டு பொழக்க வந்த ஸ்பைடர்மேன் அவரோட சூட்டால எதிரிகள் அவரை போட்டு பொழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் அவர் போட்டிருந்த அந்த புது சூட்டை கலட்டி தூக்கி எரிஞ்சிடறாரு. அப்போ பார்க்ல ஒரு குழந்தை பலூன் வச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது அது கையில இருந்து பலூன் பறந்து போய் ஒரு மரத்துல மாட்டிக்கின்றது. அப்போ ஸ்பைடர்மேன் அவரோட இன்னொரு புது சூட்டை போட்டுட்டு வந்து மரத்துல மாட்டிட்டு இருந்த அந்த பலூனை எடுத்து அந்த குழந்தை கிட்ட கொடுக்குறாரு. அந்த குழந்தை அந்த பலூனை வாங்கிட்டு ஸ்பைடர்மேன் போட்டு அந்த புது சூட்டை பார்த்து பயந்து அழுக ஆரம்பிச்சிடுது. அப்போ அங்க இருந்த எல்லாரும் ஸ்பைடர்மேனை பார்த்து அடிச்சு விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பைடர்மேன் அங்க இருந்து பறந்து மறுபடியும் ஆஸ்கிராப்கே திரும்பிடுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் லூனி அந்த கேங்கோட சேர்ந்து அந்த இடத்துல இருந்துட்டு தனியா உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த கேங்கோட தலைமை இருந்துட்டு லூனி படிச்சிட்டு இருந்த புக்கை புடுங்கி வீசி இது ஒன்னும் படிக்கிறதுக்கான இடம் இல்ல அப்படின்னு லூனியை பார்த்து திட்டிட்டு அவன் பேரை சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி லூனி அந்த கேங்கோட தலைமை அனுப்ப லூனி அங்க இருந்து கிளம்பி ஒரு கடைக்குள்ள போய் அந்த கடையில அவன் பேரை சொல்லி சாப்பாடு வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அப்போ ஸ்கார்பியன்ஸ் அப்படின்ற ஒரு கேங் லூனியை சுத்தி வளைச்சிடுறாங்க. லூனி எப்படி ஒரு குரூப் ஆஃப் கேங்ல இருக்காரோ அது மாதிரி ஸ்கார்பியன்ஸ் அப்படின்ற ஒரு கேங் லூனி இருக்கிற கேங்கோட எதிரியா அவங்க இருக்காங்க. அப்போ அந்த ஸ்கார்பியன்ஸ் கேங்ல இந்த கமிலா பிளாக் அப்படின்ற ஒருத்தி லூனியை பார்த்து உங்க கேங்கோட தலைமை பிக் டான் கூடிய சீக்கிரம் என்ன சந்திப்பான் அப்படின்ற மாதிரி அவ லூனியை பார்த்து மிரட்டா. பயந்து போய் லூனி அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஸ்கார்பியன்ஸ் கேங்ல இருந்த ஒருத்தன் லூனியை துரத்துட்டு அவர் பின்னாடியே வர லூனி எப்படி அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போய் ட்ரெயின்ல ஏறி அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு. அப்படியே லூனி அவரோட கேங்கு கிட்ட வந்து கேங்கோட தலைவனான பிக் டானை பார்த்து பயங்கரமா கோவத்தோட கத்த ஆரம்பிக்கிறாரு. பதிலுக்கு அவன் லூனியை பார்த்து ஸ்கார்பியன்ஸ் எங்களோட எதிரிகள், அவங்க உன்னோட முகத்தை பார்த்துட்டாங்க, அவங்க இனி உன்னை எங்க பார்த்தாலும் கொல்லாம விட மாட்டாங்க, இப்பவே நீ அவங்க கிட்ட இருந்து உயிர் பொழைச்சுதான் வந்திருக்க, நீ எங்க கூட இருக்கிறது தான் உனக்கு சேஃப் அப்படின்னு அந்த கேங்கோட தலைவன் பிளான் பண்ணி லூனி அவங்க கேங்க விட்டு போகாம இருக்கிறதுக்காக பிளான் பண்ணி லூனியா அவங்களோட எதிரிகள் கிட்ட மாட்டி விட்டுருக்கான். அப்போ லூனிக்கு வேற வழி தெரியாம அந்த கேங்கோட நிரந்தரமா இருக்கிறதுக்கு முடிவெடுக்கிறாரு. அப்போ இந்த பக்கம் ஆஸ்கிராப்ல நார்மல் ஹாஸ்பண்ட் பீட்டர் கிட்ட மனசு விட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவெஞ்சர்ஸை விட ஒரு நல்ல சூப்பர் ஹீரோவா மாத்துறதுக்கு நான் ஒன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அடுத்த ஜெனரேஷனோட சூப்பர் ஹீரோவா நீ இருக்கணும் ஸ்பைடர்மேன் அப்படின்னு நார்மல் ஹாஸ்பண்ட் பீட்டர் கிட்ட சொல்லிட்டு பீட்டரை ஒரு ஹீரோவா பாக்குறாரு. அப்போ நார்மல் ஹாஸ்பண்ட் பீட்டருக்கு ஆஸ்கிராப்ல ஒரு ஸ்பெஷல் சூட்டை ரெடி பண்ணி அவர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த புது சூட்டை போட்டுட்டு ஸ்பைடர்மேன் பறந்து போயிட்டு இருக்கும்போது ரஷ்ய கும்பல சேர்ந்த ஒரு 4 பேர் பணத்தை கொள்ளடிச்சிட்டு ஒரு கார்ல தப்பிச்சு போக ட்ரை பண்ணும்போது அப்போ ஸ்பைடர்மேன் அவங்களை தடுத்து நிறுத்த முயற்சி பண்றாரு. அப்போ இன்னொரு பக்கம் அவங்களால பாதிக்கப்பட்ட மக்களை ஸ்பைடர்மேன் காப்பாத்திட்டு இருக்கும்போது போலீஸ் அந்த 4 திருடங்களையும் விரட்டி போய் மடக்கி பிடிச்சிடுறாங்க. அப்போ அந்த கும்பல சேர்ந்த ஒருத்தி அவங்க கொள்ளடிச்ச பணத்தோட ஒரு பையை எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடறா. மீதி இருந்த 3 பேர் போலீஸ் கிட்ட மாட்டிக்கின்றாங்க. அப்போ இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேன் அவரோட புது சூட் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் கியூரியாசிட்டியோட நார்மல் ஹாஸ்பண்டை பாக்குறதுக்காக ஆஸ்கிராப்க்கு போய் ஆஸ்கிராப்ல உட்காந்துட்டு இருந்த நார்மல் ஹாஸ்பண்டை பார்த்துட்டு யதார்த்தமா அவர் போட்டு இந்த சூட்டோட மாஸ்க கலட்டிடுறாரு. அங்க நார்மல் ஹாஸ்பண்ட் கூட இருந்த ஹாரி ஹாஸ்பண்டும் ஸ்பைடர்மேன் அவரோட மாஸ்க கலட்டினதுனால பீட்டர் பார்க்கர்
டாக்டர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்றது இவருக்குமே தெரிய வந்துருது. போலீஸ் கிட்ட இருந்து அவங்க கொள்ளடிச்ச ஒரு பணப்பையோட தப்பிச்ச அந்த கும்பலை சேர்ந்த ஒருத்தி அவளோட மொபைல அவ கூட இருந்த 3 பேரும் அரெஸ்ட் ஆனதை நியூஸ் அவளோட மொபைல்ல பாக்குறா. அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்த பணத்தை எடுத்துட்டு புதுசா ஒரு ஆளை போய் மீட் பண்றா. அவ மீட் பண்ணது வேற யாரும் இல்ல, டாக்டர் ஆக்டோபஸ். இதோட யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அனிமேட்டட் சீரிஸோட எபிசோட் 4 முடியுது. ஓவரால் அந்த எபிசோட் செம ஃபன்னாவும் இன்ட்ரெஸ்டா கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. எனவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.